ஒரு கறியோட சோறு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? சமைக்கிறதுக்கு பஞ்சியாக இருக்குதா? அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ஒரு கறி இருந்தால் போதும், ஒரு கோப்பை சாப்பாடு சிம்பிளாக சாப்பிடலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு FCC ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. முதல்ல தண்ணி நல்லா கொதிக்க வேணும். கொதித்த பிறகு அதில் 3/4 கப்புக்கு துவரம்பருப்பு, அதோட ஒரு கேரட் நான் சேர்க்கிறேன். அது கொதித்து பொங்கி வரைக்கலாம். அந்த பொங்கின தண்ணியெல்லாம் போட்டுட்டு அரை வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 உள்ளிப்பல் நல்லா அவிய வேணும். அதோட அரை டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து பருப்பு நல்லா அவிஞ்ச பிறகு நல்லா கரைச்சி விடணும். இது தண்ணியாக இருக்குதுன்ட்டு கவலைப்படாதீங்கோ, இது நேரமாக ஆக இறுகும். இந்த ஒரு பருப்பு கறி காணும் சூப்பராக முடிச்சிடலாம் லஞ்சையே. இதோடு நாங்கள் விட போகிறதுல ஒரு தாளிப்பூண்டு சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேருங்கோ. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு கம்ப்ளீட்டாக வெடித்த பிறகு தான் பெருஞ்சீரகம் சேர்க்கணும். அதோட ஒரு செத்தலை கிள்ளி சேருங்கோ. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதோட 3 சின்ன வெங்காயத்தை வெட்டி சேர்க்கிறேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிக்க வேணும். தாளிச்சிட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொச்சிக்காய் தூளை போட்டு பிரட்டிட்டு இப்படியே தூக்கி நாங்கள் அவிச்சு வச்சுருக்கிற பருப்பில் சேர்த்து விட்டிங்கன்னா சூப்பரான தால் தடுக்கா ரெடி ஆயிரும். இதோடு சூப்பராக சோறு சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கும். ஒரு பப்படம் இருந்தாலே போதும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உங்களோட வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் பெரும்பாலும் மைசூர் பருப்பு தான் ட்ரை பண்ணுறது, பட் இதில் நான் துவரம் பருப்பில் செய்திருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். Until then, take care. Bye. Don't forget to subscribe.